ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். பச்சை தக்காளி ஒரு சரியான சாய்ஸ். எதுக்குன்னா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை தக்காளியை நல்லா நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும் அவங்களோட டயட்டில். இந்த பச்சை தக்காளியை நான் இதில் கூட்டாக பண்ணியிருக்கேன். கூட்டு பண்ணுறது எப்படின்னா, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டு பச்சை தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று போட்டு வதக்கி அது போயிட்டுருக்கும்போது நம்ம குக்கரில் ஒரு கொஞ்சமாக பருப்பு அதை நல்லா வேக வச்சு, அப்புறம் தேங்காய், சீரகம் கூட ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த பருப்போடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல அந்த தக்காளி, அதெல்லாம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்து, இப்போ இதில் மசாலா தூள் குழம்பு மிளகாய் தூள், இல்லைன்னா அவங்க சாம்பார் பொடி போட்டுக்கணுன்னா ஒரு 1 or 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு, மஞ்சத்தூளும் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு இந்த வதக்குனதெல்லாம் சேர்த்து ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணும்போது நம்ம ஒரு 2 விசில்ஸ், தக்காளியும் வெங்காயமும் தானே, 2 விசில்ஸ் விட்டு நம்ம இறக்குனோன்னா அப்படி சூப்பராக தளதளான்னு அந்த பச்சை தக்காளி குழையவும் கூடாது, அதே நேரம் அது சாஃப்டாக அழகாக இறக்கி நம்ம சாம்பார்னாலும் சரி, இல்லை புளிக்குழம்போ தனியாகவே அதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். இல்லை அந்த பச்சை தக்காளியை சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். காரம் மட்டும் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல் டேமேஜை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.